வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபியான அவல் கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கிருஷ்ணருக்கு ரொம்பவும் பிடித்த அவலை வச்சு ஒரு அவல் கேசரி பண்ண போறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு அவல், அப்புறம் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் நெய், அதுக்கப்புறம் தண்ணீர், அப்புறம் முந்திரி, ஒரு 7லேருந்து 10 வரைக்கும் முந்திரி எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் திராட்சை ஒரு 7லேருந்து 8, அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கேசரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை சேர்த்து நம்ம அது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுக்க போகிறோம். இப்போ அது கூடவே திராட்சையும் சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு நம்ம. இப்போ அடுத்து அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்ல, சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும் அவல். அதுலேயே நெய் இருக்கிறதுனால நான் நெய் ஆட் பண்ணாமல் அந்த நெய்யிலே நான் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆறினோன்னே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம நல்ல ஒரு நைஸ் பவுடராக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த கப்பில் அவல் எடுத்திருக்கீங்களோ அதே கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விடணும் நம்ம. இப்போ பாதி கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃபுட் கலர் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் கலர். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவல் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கை விடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும். கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா அவல் வெந்துருச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ திருப்பியும் நம்ம சுருள சுருள இந்த அவலை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ அவல் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை இருக்குது. அதில் நான் பாதி தான் சேர்க்குறேன். நம்ம சர்க்கரை சேர்க்கும் போதே நல்லா இலகி வரும் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போவும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா சைட்லலாம் நமக்கு ஒட்டாமல் சுருள சுருள சூப்பராக வரும் பாருங்கள். ஸோ நம்ம கேசரி ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சைட்லலாம் ஒட்டாமல் நல்லா வருது. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீதி சர்க்கரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி கொஞ்சமாக இலகி விடும் பாருங்கள் கேசரி. அப்போ நல்லா கட்டிப்படாமல் ரொம்ப நேரத்துக்கு கேசரி நல்லா சூப்பராக இருக்கும், சாஃப்டாக. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் தூளை இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேசரி நல்லா சுருள சுருள சூப்பராக ஒட்டாமல் வருது. ஆல்மோஸ்ட் நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த வீட்டிலேயே செஞ்ச நெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம நெய் சேர்த்தோன்னா அது நல்லா தளர தளர கேசரி நல்லா இருக்கும், கெட்டிப்படாமல். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு.
ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து இந்த அவல் கேசரியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.